ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பே லீஃப், அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 ஏலக்காய், சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு. யூஸ்வலாக நம்ம மசாலா டப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் போட்டுடலாம். ஒரு 4 ஏலக்காய் இவ்வளவும் போட்டு அது பொரியட்டும். ஸோ நம்மளோட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நான். ஸோ கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இதில் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா குக்காகி கொஞ்சம் கோல்டன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதை. ஸோ நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டும் பாருங்கள், அது நல்லா ஸ்வெட் ஆகிடுச்சு. இப்போ இதுலேயே நான் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து அதையும் ஒரு பரட்டிடலாம். ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்கல்ல, பிரியாணி இலை, பேலி, இந்த பேண்டன் லீஃப், அது வந்து ஆட் பண்ணுறேன். இது எங்கள் வீட்டு கார்டனில் உள்ளது. இது வந்து இந்த சிக்கன் மட்டனுக்கெல்லாம் நல்ல மனம் கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும் நீங்கள். ஸோ அதுதான் இதுக்கு வந்து டேஸ்ட்டு. அதனால் நான் ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு கூட இந்த மட்டன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். நல்லா மட்டன் ஆட் பண்ணியாச்சா, இதை வந்து இந்த ஆனியன் கூட அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வறுத்து விடணும், நல்லா வதக்கி விடணும். ஓகே. ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே சேர்ந்து வதங்கி கொஞ்சம் கலருமே வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நான் லிட்ரலி ஒரு 10-12 மினிட்ஸ் வதக்கியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை, ஸோ ஒரு கை நிறைய கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒன்றா. ஸோ நம்மளோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மட்டனில் நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த மாதிரி அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும். இப்போ ஃபைனலாக ஒரு 3 பச்சை மிளகா, 2 இல்லைருந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ் பண்ணிவிட்டு தான் மீட் ஆட் பண்ணுவோம். பட் இது வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட போகிறோம். அகெயின் ஒரு 5 மினிட்ஸ். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக டைம் எடுத்து பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்தாச்சுங்க. இப்போ நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூனும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் என்னோடய கரம் மசாலா பவுடர் நான் இப்போ வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். குக் ஆனதுக்கு அப்புறமும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுவேன் லாஸ்ட்டு. அப்போ அது மனம் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் போல் இந்த மசாலா பொடியில் உள்ள பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கு நல்லா வறுத்து விடுவோம். அண்ட் அந்த கலரும் வந்து வறுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ நம்மளோட மசாலா பொடியெல்லாம் நான் வந்து ஒரு 4-5 நிமிஷமே நல்லா வதக்கி விட்டேங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி. நான் ஆக்சுவலி இதில் தேங்காய் விடணுமா வேண்டாமாங்கிறது இனிமேல் தான் முடிவு பண்ண போகிறேன். அதனால் நான் இப்போ ரொம்ப தண்ணி விட போகிறதில்ல. ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சுன்னா நான் வந்து தேங்காய் அரைச்சி விட போகிறதில்ல. அதனால் மட்டன் வேகிறதுக்கு மட்டும் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட போகிறேன். ஏன்னா நம்ம மசாலா நல்லா வதக்கி வச்சுருக்கிறதுனால அதுவே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி இந்த இது நல்லா குக் ஆயாச்சு. நானே வதக்கியே பாதி குக் ஆயாச்சு. ஸோ ப்ரெஷர் குக்கரை மூடி நான் வந்து ஒரு 3 விசில் மட்டும் விட்டு அரைக்க போகிறேன். ரொம்ப குக் பண்ணாலும் பொடிஞ்சிரும். அதனால ஒரு 3லேருந்து 4 விசில் மட்டும் குக் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. நான் குக்கரை திறந்தாச்சு பாருங்கள். இந்த கலரை பாருங்கள், தேங்காய் எதுவுமே விடாமல் அந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். ஒரு கை நிறைய
கொத்தமல்லி கீரை போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி. இது ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்க்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதுவுமே நான் வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விடுவேன். ஆனால் லெமன் வந்து நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு தான் பிழியணும். ஓகே, இது வந்து அந்த ஒரு டீஸ்பூன் லெமன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் வந்து கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி.